எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேர்ல்ட் கப்புடைய ப்ரீ அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ ஒரு குரூப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் குரூப் ஏ. குரூப் ஏல என்னென்ன டீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, யூஎஸ்ஏ அண்ட் கனடா. இந்த 5 டீமில் வந்துட்டு 3 வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் டீம், லைக் இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து கூட வந்து இப்போ ரெகுலராக T20 சீரீஸ் வந்து நிறைய ஆடிட்டு வராங்க. அவங்களையும் நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. லைக் இந்தியா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவை நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த 1 இயரில் வந்து இந்தியா என்னென்ன விஷயங்கள் ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஒரு நெகட்டிவ் சொல்ல முடியாது, இந்த ஏரியாலாம் ஏன் நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்லலாம். வேணாம், ஒரு 3 சீரீஸ் வந்து நம்ம வந்து இந்தியாவோட ஹோம் சீரீஸ் இருந்திருக்கு, 3 வந்துட்டு அவே சீரீஸாக இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 5 வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சீரீஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து யூஎஸ்ஏல வந்துட்டு நம்ம தோற்றுருக்கோம், லைக் 3-2ன்ற ஒரு இதில் வந்து ஹர்திக் பாண்டியா தலைமையில் வந்து இந்த சீரீஸ் நடந்தது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த அந்த 6 சீரீஸையும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து இந்த ஒரு வருஷத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் ஆடின T20 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ரோஹித் சர்மா 3 மேட்ச் ஆடி இருக்காரு. அதே மாதிரி கேப்டன்சிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து T20 கேப்டன்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காக. லைக் ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட்டாக வந்து ஆப்கானிஸ்தான் கூட லீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் அண்ட் பூம்ரா ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்ட் கப்பை வந்து அவர் லீட் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து கம்பைண்டாக அந்த T20 மேட்ச் ஆனது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. விராட் கோலி வந்து 2 பேருமே பெரிய பிளேயர் தான், யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவான வந்து ரோஹித் சர்மா தலைமையில் வந்துட்டு நடந்திருக்குன்றது ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 பேருக்கு வந்துட்டு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன், இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த ஒரு 6 சீரீஸில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்லலாம். யாருமே வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட கிராஸ் பண்ணலன்றது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருந்து என்றைக்குமே ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஓப்பனிங் ஒரு லைனப் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம் ஆவரேஜில் இருக்குது. லைக் இஷான் கிஷன் பண்ணியிருக்காங்க, சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு ரொட்டேஷன் இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடிருக்காங்க. தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, ஆவேஸ் கான், அதுக்கப்புறம் வந்துட்டு முகேஷ் குமார், சிராஜ், அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷதீப் சிங், ஒரு 7-8 பேர், உம்ரான் மாலிக், நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து இப்போ உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்கை பொறுத்த மட்டும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து போலிங்கில் வந்து ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சஹல், குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணாய். ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நிறைய அண்டர் யூட்டிலைஸ்டாகவே பார்க்குற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா 2 மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ் ஆல்ரவுண்டர். பட் வந்து 2 மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து டாப் ஆஃப் த ஆர்டர் ஆடி இருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, குயிக் 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எனக்கு 2 ஸ்பின்னர், அதாவது வந்து குல்தீப் யாதவ் அண்ட் சேஹல், இவங்க 2 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து இந்தியா ட்ரை பண்ணியிருக்கலாம்ன்ற ஒரு நல்லா இந்த 6 சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீரீஸ்ல வந்து அவர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, போலிங்ல விக்கெட் எடுத்திருக்கிறாரு.
அவர் வந்து கான் ஃபைண்ட் ஏ பிளேஸ் இன் திஸ் வேர்ல்ட் கப்னும் போது கொஞ்சம் அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்திலே வந்து இந்தியாவுடைய T20 ஒரு ஆறு ஆறு சீரீஸ்ல வந்து டோட்டலா வின் பண்ணிட்டாங்க. 5 சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தோணுது. ஒரு இவ்வளோ T20 வேர்ல்ட் கப் வரப்போகுதுன்னும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 2 சீரீஸ் வந்து ஒரே டீம் ஆடி இருந்தா நல்லா இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கும். இவங்க ஆப்கானிஸ்தான் மேட்ச் மறக்க முடியாது. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ரோஹித் சர்மாவுடைய அந்த கேப்டன்சியில் நடந்த ஒரு ரீசெண்டாக நடந்தது. அதில் லாஸ்ட் தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் சூப்பர் ஓவர் கொண்டு வர அளவுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஒரு காம்படிட்டராக இருந்தாங்க அந்த மேட்ச்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீரீஸ் தான் ஆடி இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஐபிஎல்ல வந்து நிறைய வந்து இப்போ கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து செகண்டரி. பட் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு யூனிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே டீமா ஒரு ஒரு 2 சீரீஸ் ஒரே டீமா ஆடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். பும்ராலாம் ஒரு இன்ஜுரியில இருந்தாரு, வெளியே வந்தாரு. அதான் அதுக்கப்புறமா அவர் விளையாடி இருக்கலாம். ஆனா ஆடல. நிறைய வந்து புது பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புது பிளேயர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சான்ஸ் ஒரு 2-3 சீரீஸும் கொடுக்காம ஒரு சீரீஸ் இவங்க ஒரு சீரீஸ் அவங்கன்ற மாதிரி வந்து ரொம்ப லிமிட்டடான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி தோணுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதுல வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து T20 செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒன்று சூரியகுமார் யாதவ், இன்னொரு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா. போலிங்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்சிஸ்டண்டா போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இவங்க வந்து ரெகுலரா இவங்க வந்து நல்லா கன்சிஸ்டண்டா போட்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி யாரும் சொல்லிக்க முடியல. ஹர்ஷதீப் சிங் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாகிஸ்தான் கிட்ட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க ஒரு 6ல வந்து பாத்தீங்கன்னா 2 சீரீஸ் மட்டும்தான் அவங்க வின் பண்ணியே இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நியூசிலாந்து கூடலாம் வந்துட்டு 4-1 தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட வந்துட்டு 2-1 தோத்துருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுடைய ஃபுல் சைடு விளையாடியுமே வந்துட்டு அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களால கொடுக்க தவறிட்டாங்களா, இல்லை கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரா இல்லையா தெரியல. ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய இந்த ஒரு 1 இயர் வந்து அவங்களுடைய ஜர்னி T20 ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாபர் அசாம், ரிஸ்வான் அண்ட் ஃபக்கர் ஜமான் இவங்க 3 பேருமே வந்து கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வருஷம். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஹின் ஷா அஃப்ரிதி அண்ட் ஹாரிஸ் ராஃப் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு T20க்கு அந்த ஒரு எக்கனாமி ரேட்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆஸ் எ டீமா வந்து அவங்க தோத்தாலும் ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால வந்துட்டு சீரீஸை ஜெயிக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து கேப்டன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஒரே பாபர் அசாம் மட்டும்தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஷாஹின் அஃப்ரிதி ஒரே ஒரு சீரீஸ் மட்டும் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சீரீஸ் தோத்துட்டாங்க. பாபர் அசாம் தான் வந்து மேக்சிமம் வரும். அதே மாதிரி வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேரே கிடையாது. 3 பேர் தான் வந்து மாறி மாறி வந்துட்டு ஓப்பனிங் ஸ்லாட் இருக்கு. அதே மாதிரி சீமர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் வந்து அவங்க இந்த 1 இயர்ல வந்து அவங்க ரெகுலராக ஆட வச்சிருக்காங்க. லைக் ஷாஹின் அஃப்ரிதி, அதுக்கப்புறம் அப்பாஸ் அஃப்ரிதி, அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ் ராஃப் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக ரொட்டேஷன்ல வந்து இவங்களோட டீம்ல இவங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே அவங்க T20 வந்து அவங்க கண்ட்ரிக்கு வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். என்னதான் வந்து அவங்க வந்து சீரீஸை வின் பண்ணலாம் கூட ஒரே டீமாவே அவங்க ஆடி இருக்கிறாங்க. மேபி இந்த வேர்ல்ட் கப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாபர் அசாம் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இஸ் a வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேயர். திஸ் ஒன்னும் சொல்லலாம். ஏன்னா அவங்க இவங்கெல்லாம் வந்து தேர் மேட்ச் வின்னர்ஸ். இப்போ பாபர் அசாம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு கெப்பாபிலிட்டி இருக்க ஒரு ஆளு. ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுனால் அவர் வந்து ஒரு பிக் ஸ்கோர்ஸ் தான் போவாங்க. ரிஸ்வானும் அதே மாதிரி தான், ஃபக்கர் ஜமான். ஸோ இவங்க 3 பேருமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பை கொடுப்பாங்கன்றது எல்லாருமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அயர்லாந்து.
அயர்லாந்து வந்துட்டு ஒரு இந்த ஒரு 5 சீரீஸ் ஆடி இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரை சீரீஸ் மட்டும்தான் வந்து ஸ்காட்லாந்து அண்ட் நெதர்லாந்து கூட நடந்த ஒரு ட்ரை சீரீஸ்ல மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஒரு வருஷத்துல அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் சார். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது ரொம்ப கிடையாது. பால் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரில்லிங் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன். அவரு வந்து அவுட் ஆஃப் இந்த ஒரு வருஷத்துல வந்து ஒரு ஆஃப் செஞ்சுரி கூட அவர் வந்து ஸ்கோர் பண்ணலை. பட் இருந்தாலும் ஸ்டில் இஸ் த கேப்டன். அந்த கண்ட்ரி அவரை பிலீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா டக்கர்ன்ற வந்து விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பால்பிரேன்றவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. போலிங்கை பொறுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ன்ற ஒரு போல்வர் நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் யாருமே சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து அயர்லாண்டில் கிடையாது. ஒரு சீரீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்கோரர் அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவங்க வந்து என்றைக்குமே வந்து தே ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ் டீம் தான். எப்போ வந்து எந்த டீமை வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அச்சுறுத்தல் தான் அயர்லாண்டு. அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி அயர்லாண்டு ஆடும்போது வந்து லெத்தாஜிக்கா அவர் இருந்தாங்கன்னா என்ன வேணா நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய அக்கேஷன் அந்த மாதிரி நடந்திருக்கு. அயர்லாண்டு, நெதர்லாண்ட்ஸு, ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய டீமை வந்து திடீர்னு வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அது இந்த வேர்ல்ட் கப்ல வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் வந்து அவங்க கண்டினியூஸ் அந்த மேட்சோடைய எதிரே தான் இருக்கிறாங்க அவங்க. கண்டிப்பாக இந்த தடவை வந்து அயர்லாந்து வந்து 2 டீம்ல யாராவது ஒருத்தரை கொலாப்ஸ் பண்ணா கூட இந்த வேர்ல்ட் கப் வந்து செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவாக தான் இருக்கும். அயர்லாண்டை பொறுத்த மட்டும் ரொம்ப பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் கிடையாது இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல பார்க்கும்போது. ஸோ இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் அயர்லாந்து இவங்க 3 பேர்ல இருந்து 2 பேர் போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்தியா கண்டிப்பா போகுன்ற நம்பிக்கை இருக்கு. யூஎஸ்ஏ கனடா இப்பதான் அப்கமிங் கண்ட்ரி. ஆனா அவங்களும் வந்து கிரிக்கெட் எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்றதுனால நம்ம கனடாவும் யூஎஸ்ஏவையும் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டாம். ஸோ இந்த 3 பேர்ல இருந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 8க்கு போவாங்க. என்னுடைய ஒரு சின்ன ஒரு கணிப்புப்படி இந்தியா சின்ன கணிப்புல இதுதான் நடக்கும். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தான் வந்து சூப்பர் 8க்கு போவாங்க. ஒரு 10% சொல்லலாம் அயர்லாந்து இந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை கொலாப்ஸ் பண்ணிட்டு கனடா கூடயும் யூஎஸ்ஏ கூட வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ அயர்லாந்து தான் போவாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் சான்ஸாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். இப்போ வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நான் பேசுனதும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். தவறுகளாக இருந்தால் அதை நாங்கள் வந்து திருத்திப்போம். ஏன்னா ஒருத்தருத்தவங்களுடைய பெர்செப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். அதனால இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். தொடர்ந்து வந்து எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.